அயோத்தியால ராமருக்கு பட்டாபிஷேகம், விபீஷணன் வந்தார். எல்லாம் முடிச்ச உடனே விபீஷணனை பார்த்து கேட்டார், சுவாமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு. இல்ல பிடிச்சிருந்தது, எனக்கு ஏதோ வேணும்னு தோன்றது அப்படின்னு. ராமர் பரவாயில்ல, உனக்கு என்னப்பா வேணும்னு. அப்ப விபீஷணன் தர்மவர்மா மாதிரி அவருக்கு தயங்கல. அந்த அயோத்தியால இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதனுடைய விக்கிரகம் வேணும். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் ராமன். கோவில் தானே வேணும், விக்கிரகம் தானே வேணும், அந்த பெருமாள் தானே வேணும், எடுத்துன்னு போனுட்டார். அந்த கோவில், அந்த விமானம், அந்த மூலமூர்த்தி, அந்த உற்சவர் அப்படியே ஏழை பண்ணிட்டு விபீஷணாழ்வான் அதை எடுத்துக்கொண்டு வரார். அது அப்படி உத்தரப்பிரதேசம் தாண்டி, மத்திய பிரதேசம் தாண்டி, அப்படி தெலுங்கானா தாண்டி, ஆந்திரா தாண்டி, அப்படியே இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு ரூட்ல போகும் பாருங்க, அந்த மாதிரி போற மாதிரி போயிட்டு இப்படி ஒரு இடத்துல வரும்போது காவேரி, ரெண்டு பக்கமும் காவேரி, அதற்கு நடுவில் ஒரு சின்ன ஐலட். அந்த இடத்துல விபீஷணாழ்வான் இந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டார். எந்த இடத்துல இவர் பெருமாளை ஏழை பண்ணிருக்காரோ அதற்கு முன்பு அமர்ந்து கொண்டுதான் அன்று சென்ற தர்மவர்மா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் யாதிருச்சிகமா கண்ணை திறந்து பார்த்தா அந்த பெருமாள் வந்துட்டார். இது எப்படி இருக்கும் பாருங்க. இன்னும் இந்த தபஸே முடியல. பெருமாள் முடிஞ்ச உடனே, மகனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கணும், அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பெருமாள் வந்துட்டார். கண்ணை திறந்து பார்க்கிற ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். விபீஷணாழ்வான் முடித்து சந்தியாவந்தனத்தை முடித்து அர்க்கியமெல்லாம் பிரதானம் பண்ணிட்டு வரும்போது பெருமாள் அவருக்கு அசரீரி வாக்கியத்தை சொல்லிட்டார். இந்த இடத்தை விட்டு நாம் நகரமாட்டோம். என்ன சுவாமி மெனக்கெட்டு உன்னை இவ்வளவு தூரம் கூட்டுன்னு போய் லங்காக்கு எடுத்துன்னு போகலாம்னு நினைச்சா இது ரொம்ப கடினமா இருக்கே. அப்போதுதான் அவர் சொன்னார், இல்லை, இங்கிருந்தே நான் இலங்கையை சேவித்துக் கொண்டிருப்பேன், தென் திசை இலங்கை நோக்கின்னு அங்கேந்தே பெருமாள் சேவிக்க ஆரம்பிச்சார். சரி, இப்ப இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சீதா பூமி பிரஸ்தானம் பண்ணிவிட்டா, ராமரும் மகா பிரஸ்தானம் பண்ண போறேன்னு சரையு நதியை நோக்கி கிளம்பிவிட்டார். அப்போ விபீஷணன் ஓடி வரான் லங்கையில இருந்து. அப்ப விபீஷணனை பார்த்த ராமர் கேட்கிறார், விபீஷணா, அந்த எங்கள் குலதனத்துக்கு நன்னா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா? ஏன்னா ராமருக்கு என்ன அபிப்பிராயம் என்னன்னா, பெருமாள் லங்கைக்கு போயிட்டாருன்னு அவருக்கு தெரியல. நடுவுல ஒரு பிளான் மாதிரி அவர் தமிழ்நாட்டிலே செட்டில் ஆயிட்டாருன்னு. அப்ப இக்ஷ்வாகு குலத்தில் வந்த பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ பாலகாண்டத்தில் தர்மவர்மா என்கின்ற ராஜா பெருமாளை பார்த்தார். அயோத்தியா காண்டத்துல ராமரும் சீதையும் அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணா, யுத்த காண்டத்துல அந்த குலதனத்தை தான் பெருமாள் தூக்கி விபீஷணன் கிட்ட கொடுத்தார். உத்தரகாண்டத்துல ராமர் விசாரிச்சார் என்கின்றபடியால் அந்த பெருமாள் தான் இவர் இன்னிக்கும். அதனால தான் ராமருக்கு குலதெய்வமா இந்த பெருமாள் இருந்தபடியால் தான் நம் பிரதான மந்திரி அவர்கள் ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிச்சுட்டு போனார். ஏன்னா பிராண பிரதிஷ்டை ராமனுக்கு. ஆனா அந்த ராமருக்கு குலதனமாயிருப்பது இந்த ஜெகநாதன் என்கின்ற ரங்கநாதன் என்கின்றபடியால் தான் இவ்வளவு தூரம் வந்தார். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அப்பேற்பட்ட ஒரு சாமியம் வடக்குக்கும் தெற்குக்கும் இருக்கு. இதை விட நார்த் சவுத் கனெக்ஷன் என்ன சுவாமி வேணும்?